வேலூர் கிளர்ச்சி. விஜயநகர பேரரசின் வழிவந்த சதாசிவராயரின் கீழ் பொம்மி நாயக்கர் மற்றும் திம்மி நாயக்கர் அவர்களால் கிபி 1566 ஆண்டு வேலூர் கோட்டை சிற்ப வேலைப்பாடுகளுடன் பெரிய பெரிய கருங்கற்களால் சிறப்பாக வடிவமைத்து கட்டப்பட்டு மிக கம்பீரமாகவும் பிரம்மாண்டமாகவும் அமைந்துள்ளது. இதன் சுற்றளவு 3 கிலோமீட்டர் ஆகும். கோட்டையை சுற்றி சுமார் 191 அடி அகலம் 29 அடி ஆழம் கொண்ட வற்றாத நீர் நிரம்பிய அகழியும் அதில் பசியுடன் கூடிய முதலைகளும் விடப்பட்டிருந்தன. கோட்டையின் கிழக்கு பகுதியில் நுழைவு வாயிலில் மரத்தால் ஆன பெரிய கதவு இருந்தது. கோட்டையின் வடக்கு பகுதியில் பெரிய கோட்டை கோவிலும் சிற்பக்கலை வேலைப்பாடுகள் கொண்ட அழகிய கல் மண்டபமும் ஜலகண்டீஸ்வரர் கோவிலும் அமைக்கப்பட்டிருந்தது. கோட்டை கோவிலிலிருந்து ரகசிய சுரங்க பாதை விரிஞ்சிபுரம் கோவில் வரை 14 கிலோமீட்டர் தூரம் அமைக்கப்பட்டிருந்தது. கோட்டையின் கிழக்கில் மலை மீது சிறிய கோட்டை கண்காணிப்புக்காக கட்டப்பட்டிருந்தது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கோட்டை விஜயநகர பேரரசுக்கு பின் பீஜப்பூர் சுல்தான்கள், மராட்டியர்கள், கர்நாடக நவாப்கள், இறுதியாக பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் 1799 முதல் 1947 வரை இருந்தது. அக்காலகட்டத்தில் மதராஸில் வில்லியம் பென்டிக் பிரபு என்பவர் கவர்னராக பொறுப்பேற்று இருந்தார். 1803 அவருக்கு கீழ் சர் ஜான் கிரடாக் என்பவர் படைத்தளபதியாக இருந்தார். அவர் நேரடி கட்டுப்பாட்டில் வேலூர் கோட்டையும் இராணுவ படையும் இருந்தது. இந்த படை தளபதி புதிய இராணுவ கட்டுப்பாட்டுகளை விதித்தார். இந்த இராணுவ கட்டுப்பாட்டில் புதிய சீருடை அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த சீருடையில் மார்பு பகுதியில் பிரிட்டிஷ் சின்னமும், படைப்பிரிவில் பணியாற்றும் வீரர்களின் நெற்றியில் திலகமிடக்கூடாது என்றும், தாடியை முழுவதுமாக சவரம் செய்தும் மீசையை ஒரே பாணியில் வைத்துக் கொள்ளவும் வற்புறுத்தப்பட்டனர். இக்கட்டுப்பாடுகள் படைப்பிரிவில் இருந்த இந்து மற்றும் இஸ்லாமிய வீரர்களின் மனதில் வெறுப்பு மற்றும் கோபத்தை ஏற்படுத்தியது. மேலும் பிரிட்டிஷாரின் இராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய இந்திய வீரர்களுக்கு குறைவான ஊதியமே வழங்கப்பட்டது. பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் நிறுத்தப்பட்டது. இதனால் கடுமையான கோபத்துடனே படை வீரர்கள் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். தங்களின் சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளுக்கு ஆங்கிலேய அதிகாரிகள் குறைவான மதிப்பளித்ததும் மேலும் அவர்களின் கோபத்தை வலுப்படுத்தியது. விவசாய பின்னணி கொண்ட வீரர்களின் வேளாண் சிக்கலும் வறுமையும் அவர்களை மேலும் சிரமப்படுத்தியது. சோதனை அடிப்படையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட நில குத்தகை முறையில் ஒரு நிலையற்ற தன்மை காணப்பட்டதாலும் 1805 பஞ்சம் ஏற்பட்டதாலும் பல சிப்பாய்களின் குடும்பங்கள் கடும் பொருளாதார நெருக்கடியை சந்தித்தனர். மேலும் அந்த நேரத்தில் 4ஆம் மைசூர் போரில் திப்பு சுல்தான் மரணம் அடைந்தார். திப்புவின் மகன்களும் அவரது குடும்பத்தினரும் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்ட வேளையில்
சிப்பாய்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தும் அந்த வாய்ப்பு கூடி வந்தது. திப்புவின் மகன் ஜமாலுதீன் என்பவர் தப்பிச் சென்று காடுகளில் மறைந்து திப்புவின் அமைச்சர் புர்னியாவின் சிறிய படையுடன் சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார். புதிய வகை தலைப்பாகை எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போல் ஆனது. கர்னல் அக்னியூ என்பவர் மாட்டுத் தோள்களால் ஆன தலைப்பாகை அணியுமாறு கட்டாயப்படுத்தினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த படை வீரர்களில் ஒரு இந்து மற்றும் ஒரு இஸ்லாமியரை பொது வெளியில் 900 சாட்டையடிகள் அடித்து கொன்றனர். இதை கண்டு மற்ற படை வீரர்கள் அச்சத்தால் அமைதியானார்கள். இருப்பினும் வெளிப்படுத்த முடியாத தங்கள் கோபத்தை எரிமலை குழம்பாக அடக்கி வைத்து கொப்பளித்து கொண்டிருந்தனர். வேலூர் கோட்டை சிப்பாய்களின் தளபதியாக இருந்த ஷேக் காசிம் என்பவர் தலைமறைவாக இருந்த திப்பு சுல்தானின் மகன் ஜமாலுதீனின் நெருங்கிய நண்பராக இருந்தார். ஜமாலுதீன் ஒரு கடிதம் எழுதி ஷேக் காசிமுக்கு அனுப்பினார். அதில் வரும் ஜூலை 10ஆம் தேதி எனது சகோதரியின் திருமணம் வேலூர் கோட்டையினுள்ளே நடக்க இருப்பதாகவும் அந்த திருமணத்தில் கலந்து கொள்ள தான் அனுப்பும் மாறுவேடத்தில் இருக்கும் புர்னியா படை வீரர்களை உமது அதிகாரத்தை பயன்படுத்தி கோட்டையின் உள்ளே அனுப்பிவிடு. பின்னர் தகுந்த நேரம் பார்த்து கிளர்ச்சி செய்து கோட்டையை கைப்பற்றி விடலாம் என்று தகவல் அனுப்பியிருந்தார். கிளர்ச்சி நடப்பதற்கு முந்தைய நாள் ஜூலை மாதம் 9ஆம் தேதி 1806ஆம் ஆண்டு ஜமாலுதீனின் புர்னியா படை வீரர்கள் மாறுவேடத்தில் ஷேக் காசிமின் உதவியுடன் உள்ளே ஊடுருவினர். பொதுவாக பகல் பாதுகாப்பு மட்டும் இந்திய வீரர்களை வைத்து பிரிட்டிஷ் அதிகாரிகள் கோட்டை பாதுகாத்து வந்தனர். மேலும் இரவு வேளைகளில் பிரிட்டிஷாரின் படை தளபதிகள் மேற்பார்வையில் மட்டுமே பாதுகாப்பு இருப்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் ஜூலை 9ஆம் நாள் 1806ஆம் ஆண்டு இரவு பணியில் இருந்த பிரிட்டிஷ் கர்னல் ஃபேங்கோட் என்பவர் மறுநாள் அதிகாலை தனக்கு துப்பாக்கி சூடும் பயிற்சி உள்ளதால் இரவு பாதுகாப்பு பணிகளை கவனித்துக் கொள்ள ஷேக் காசிமை நியமித்துவிட்டு ஓய்வுக்கு சென்று விட்டார். இந்த சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஷேக் காசிம் நினைத்து பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக இருந்த கோட்டை பாதுகாப்பு பணியில் இருந்த சிப்பாய்களை ஒன்று சேர்த்து ஏற்கனவே உள்ளே மாறுவேடத்தில் காத்திருக்கும் புர்னியா படை வீரர்களை கூப்பிடச் சொல்லி உத்தரவிடுகிறார். ஆனால் அவர்களோ திப்புவின் மகள் திருமண கொண்டாட்டத்தில் குடித்துவிட்டு மது போதையில் தூங்கிக் கொண்டிருந்தனர். எனவே ஏற்கனவே சிறைப்பிடித்து வைத்திருந்த இந்திய சிறை கைதிகளை திறந்துவிட உத்தரவிடுகிறார் ஷேக் காசிம். கிளர்ச்சி நாள் ஜூலை 10, 1806ஆம் ஆண்டு அன்று அதிகாலையிலேயே சுமார் 2 மணி அளவில் கோட்டை காவற்படையின் உயர் பொறுப்பு வகித்த கர்னல் ஃபேன்கோட்டின் அறையை திறந்து அவரை முதலில் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்கிறார் ஷேக் காசிம். இவ்வாறாக கிளர்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறார் ஷேக் காசிம். அதன் பின் 23ஆம் படைப்பிரிவைச் சேர்ந்த பிரிட்டிஷ் கர்னல் மெக்கரேஸ் என்பவரையும் துப்பாக்கியால் சுடுகிறார் ஷேக் காசிம்.
மேலும் முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவில் இருந்த இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர். மேலும் கோட்டையினுள் வந்து கொண்டிருந்த மேஜர் ஆம்ஸ்ட்ராங் என்பவரையும் சுட்டு வீழ்த்தினர். ஏறத்தாழ 12க்கும் அதிகமான அதிகாரிகள் அடுத்த 1 மணி நேரத்திற்குள் கொல்லப்பட்டார்கள். கோட்டைக்கு வெளியே பாதுகாப்பில் இருந்த மேஜர் கூட்ஸ் என்பவர் ஆர்காட்டில் முகாமிட்டிருந்த குதிரைப்படை தளபதி கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுக்குமாறு ஒரு கடிதத்தை எழுதி அதை ஸ்டீவன்சனிடம் கொடுத்து உடனே கில்லஸ்பியிடம் சேர்க்கும்படி உத்தரவிடுகிறார். காலை 4 மணிக்கு வேலூரில் இருந்து புறப்பட்ட ஸ்டீவன்சன் குதிரைப்படை தளபதி கர்னல் கில்லஸ்பியை நேரில் சந்தித்து கடிதத்தை கொடுக்க காலை 6 மணி ஆகிவிட்டது. அதே நேரம் வேலூர் கோட்டைக்குள் கிளர்ச்சி படை சந்தோஷத்தில் ஆரவாரம் செய்து சுதந்திரம் அடைந்து விட்டதாக எண்ணி திப்புவின் கொடியான புலிக்கொடியை கோட்டையின் கொத்தளத்தில் ஏற்றி மகிழ்ந்தனர். மேலும் திப்புவின் மூத்த மகனான ஃபதே ஹைதரை புதிய மன்னராக பிரகடனம் செய்தனர். ஆர்காட்டில் கர்னல் கில்லஸ்பி தனக்கு கீழிருக்கும் இராணுவ தளபதிகளான கேப்டன் யங் விஸ்ட், கேப்டன் கென்னடி, கேப்டன் வுட்ஹவுஸ் ஆகியோரை அழைத்து கொண்டு வேலூர் கோட்டையை நோக்கி படையுடன் புறப்பட்டார். காலை 9 மணி அளவில் வேலூர் கோட்டை நுழைவு வாயிலுக்கு முன் படைகளுடன் சென்று கில்லஸ்பி தாக்குதல் நடத்தாமல் நின்றார். தன்னுடன் வந்த படைகளை அமைதியாக காத்திருக்கும்படி உத்தரவிட்டார். கில்லஸ்பி மற்றும் அவரது படை அமைதியாக காத்தது. கோட்டையின் உள்ளே இருந்த கிளர்ச்சி படை மற்றும் அதனை தலைமை தாங்கிய ஷேக் காசிம் மற்றும் திப்புவின் மகன் ஃபதே ஹைதர் ஆகியோர் ஏதும் புரியாமல் திகைத்தனர். 10 மணிக்கு ஆர்காட்டில் இருந்து பீரங்கி படையுடன் கர்னல் பிளாங்கின்ஸ்டன் என்பவரின் தலைமையில் ஏற்கனவே கில்லஸ்பியின் உத்தரவின் பேரில் பீரங்கி படை அங்கு வந்து நின்றது. கில்லஸ்பி படை அங்கு வருவதற்கும் பீரங்கி படை வருவதற்கும் தாமதமானதற்கு காரணம், பீரங்கி தாங்கிய வண்டிகளை வேகமாக ஆர்காட்டிலிருந்து கொண்டு வர இயலவில்லை. எனவே பீரங்கி படை சுமார் 1 மணி நேரம் கால தாமதமாக வேலூர் கோட்டைக்கு முன் வந்து அடைந்தது. கில்லஸ்பி பீரங்கி வண்டிகளை வேலூர் கோட்டை நுழைவு வாயிலின் கதவுக்கு நேராக நிறுத்தி பீரங்கி மூலம் கோட்டை கதவை சுக்குநூறாக உடைக்க உத்தரவிட்டார். பீரங்கி வெடிக்கும் சத்தத்தை கேட்டவுடன் கோட்டைக்குள் இருந்த கிளர்ச்சி படையினர் அச்சமடைந்தனர். அவர்கள் என்ன செய்வது என்று செய்வதறியாது தவித்தனர். கோட்டை கதவு உடைந்தவுடன் பிரிட்டிஷ் வீரர் ஸ்கெல்டன் என்பவர் முதலில் உள்ளே நுழைகிறார். அங்கு தாக்க இருந்த கிளர்ச்சி படையின் மீது கண்மூடித்தனமாக துப்பாக்கிகளால் சுட்டு வீழ்த்துகிறார். அவரை தொடர்ந்து பிரிட்டிஷ் வீரர்களும் கோட்டைக்குள் நுழைந்து கிளர்ச்சியாளர்களை கொலை செய்கின்றனர். இந்த கிளர்ச்சி 15 நிமிடத்திற்குள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. கிளர்ச்சியாளர்களில் சிலர் தப்பிக்க நினைத்து அகழியில் குதித்து அங்கு பசியோடு காத்திருந்த முதலைகளுக்கு இரையாகினர். மேலும் சிலர் தெற்கு பக்கம் இருந்த சிறிய நுழைவு வாயிலின் மூலம் தப்பிச் சென்றனர். சிலர் சுரங்கப்பாதையின் மூலம்
விரிஞ்சிபுரம் வழியாக தப்பிச் சென்றனர். இந்த கிளர்ச்சியில் 800க்கும் மேற்பட்ட வீரர்கள் கொல்லப்பட்டனர். அது மட்டுமின்றி கிளர்ச்சியாளர்களான 378 பேர் சிறையிலும் அடைக்கப்பட்டனர். கிளர்ச்சியில் தலைமை ஏற்றதற்காக திப்பு சுல்தானின் மகன் ஃபதே ஹைதரை கொல்ல கில்லஸ்பி முன்வந்தபோது அவரை கர்னல் மேரியாட்ஸ் என்பவர் தடுத்தார். ஃபதே ஹைதரை கொன்றுவிட்டால் அவர் புனிதராக கருதப்படுவார், எனவே அவரை நாடு கடத்தலாம் என்று மேரியாட்ஸ் சொல்லவே அதனை ஏற்றுக்கொண்டு ஃபதே ஹைதர் மற்றும் அவரின் குடும்பத்தாரை கல்கத்தாவிற்கு நாடு கடத்துகிறார் கில்லஸ்பி. மேலும் பொதுவெளியில் கிளர்ச்சியை முன்னின்று நடத்திய 1ஆம் ரெஜிமெண்ட், 1 படைப்பிரிவு மற்றும் 23ஆம் ரெஜிமெண்ட் 2வது படைப்பிரிவைச் சேர்ந்த 6 நபரை பீரங்கி முன்னால் கட்டி பீரங்கியை வெடிக்கச் செய்து உடல்களை சுக்குநூறாக்கினார்கள். மேலும் 5 கிளர்ச்சியாளர்கள் துப்பாக்கியாலும் 8 புரட்சியாளர்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்பட்டனர். மேலும் இந்த போரில் வெற்றி கண்ட கில்லஸ்பிக்கு பிரிட்டிஷ் அரசாங்கம் 7000 பகோடாக்கள் வெகுமதியாக வழங்கியது. ஆனால் இந்த வேலூர் கிளர்ச்சி என்பது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு பேரிழப்பை ஏற்படுத்தியது. அதற்கு காரணமாக இருந்த கர்னல் கிரடாக், கர்னல் அக்னியூ, கவர்னர் வில்லியம் பென்டிக் ஆகியோரை பதவி நீக்கம் செய்து லண்டனுக்கு திருப்பி அழைத்து கொண்டது பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வேலூர் கிளர்ச்சி இந்தியா முழுவதும் பரவி பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த கிளர்ச்சியானது பிரிட்டிஷாரின் மனதில் அழியாத வடுவாக காட்சியளித்தது. நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற வரலாற்று கதைகளை தெரிந்து கொள்ள ஸ்வேதா டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.